அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அம்பை எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. கங்கை ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது ஹரித்வாரில். தங்குமிடத்தை ஏற்பாடு செய்துவிட்டு தேன்மொழியின் கையை பற்றிக் கொண்டு கங்கையில் இறங்கிய போது உடல் வெடவெடுத்தது குளிர்ந்த நீரில். தேன்மொழி கங்கையில் அமிழ்ந்து முகமெல்லாம் நீர் ஒழுக தலையை சிலுப்பியபடி வெளியே வந்தாள். அன்ன பறவை போல் மிதந்தபடி. அவளை பார்த்து கொண்டிருந்த இவளை தேன்மொழி அருகே மிதந்தபடி வந்து அணைத்துக் கொண்டாள். உடை மாற்றிக்கொண்டு சிறு உணவகம் ஒன்றில் சுட சுட பூரியும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்ட பின் அங்கிருந்த பயணிகள் தங்கும் ஆசிரமங்களில் விசாரிக்க துவங்கினார்கள். சற்று எட்ட இருந்த ஆசிரமம் ஒன்றில் ஒருவர் வசந்தனை பார்த்ததாக கூறினார். சில மணி நேரங்களே இருந்ததாகவும் ரிஷிகேஷ் போகப் போவதாக சொன்னதாகவும் கூறினார். ரிஷிகேஷ் பயணம் துவங்கியது. வசந்தனும் அவளும் ரிஷிகேஷ் வந்ததுண்டு. பிருந்தாவனத்தில் உள்ள ஆசிரமம் ஒன்றின் தலைவர் இங்கு வருவார் அடிக்கடி. ஆசிரமத்துக்கான புத்தக வெளியீட்டு வேலைகளை அமைதியாக செய்ய கூடவே ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள். இங்கே உள்ள விடுதி ஒன்றை முழுவதுமாக வாடகைக்கு எடுப்பார்கள். ஆசிரம தலைவரை வசந்தனுக்கு தெரியும். புத்தக வடிவமைப்பில் அவருக்கு உதவுவதுண்டு. அவர்கள் முன்பு வந்தபோது அவருடன் விடுதியில் தங்கினார்கள். தினமும் மாலை அவர் அருகில் உள்ள இடத்தில் சொற்பொழிவாற்றுவார்கள். இதமான குரல் அவருக்கு. எதையும் வலித்து திணிக்காத பேச்சு. யாராவது அறிவு ஜீவி எழுந்து நின்று, கீதையில் இப்படி சொல்லி இருக்கிறதே என்று ஏதாவது கேட்டால், சாஹேப், நான் படிக்காதவன், எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் கீதையை படித்திருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். பிருந்தாவனத்தில் இருக்கும் என் பாங்கே பிஹாரி பற்றி சொல்கிறேன். என் கடவுள் அனுபவத்தை சொல்கிறேன். இந்து மதம் பற்றி படித்த உங்களுக்குத்தான் தெரியும். நான் வெறும் பக்தன். பக்தனுக்கு ஏது மதம் என்று சிரித்துக் கொண்டே சொல்வார். கேள்வி கேட்டவர் முணுமுணுத்துக் கொண்டே உட்கார்ந்ததும் கிஷோரி அமோன்கர் பாடும் மாரோ பிரணாம் பாங்கே பிஹாரிஜி மாரோ பிரணாம் என்று கனிவான உருகும் குரலில் பாட ஆரம்பித்து விடுவார். அந்த விடுதிக்கே போனார்கள். ஒரு வாரம் முன்புதான் பிருந்தாவன ஆசிரம தலைவர் வந்திருந்தார். அவளை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார். வசந்தன் பற்றிய விவரங்களை கூறியதும் அவன் அங்கு வந்திருந்ததாகவும் ஒரு நாள் இருந்துவிட்டு போனதாகவும் கூறினார். மைதிலியின் முகம் வாடியதும், மைதிலி பெஹன், ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? வாழ்க்கை ஓடட்டும், அதன் போக்கில் என்றார். தேன்மொழியின் தலையை தடவினார், ஆசிர்வதிப்பது போல. வெகு நேரம் அவளை அருகில் இருத்திக் கொண்டு அவள் தலைமேல் கை வைத்தபடி இருந்தார். இரவு அங்கேயே வந்து தங்கும்படி கூறினார். அவர்கள் விடுதியிலிருந்து பெட்டியை கொண்டு வந்தனர். அவர்கள் அறையிலிருந்து கங்கையை பார்க்க முடிந்தது. மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் விடுதி இருந்ததால் ஒரு கரிய பாம்பு நெளிவதைப் போல தெரிந்தது கங்கை. எங்கே போயிருப்பான் வசந்தன்? ரிஷிகேஷ் வரை வந்தாகிவிட்டது. இனி எங்கே? திடீரென்று ஒளிக்கீற்று போல் ஒரு நினைவு மனத்தின் குறுக்கே ஓடியது. திருமணமான ஆரம்ப ஆண்டுகளில் ஒருமுறை அவர்கள் இருவரும் மிசோரி வரை வந்து லொடலொடத்த வண்டி ஒன்றில் மலைகளின் மேல் இருந்த தனோல்டி என்ற கிராமத்துக்கு போனார்கள். உருளைக்கிழங்கு பண்ணைகள் இருக்கும் கிராமம். 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் மலை மீது சுர்கண்டாதேவி கோவில். மாலையில் பனிமலை நெஞ்சை கிழித்து காட்டுவதைப் போல் சூரியன். சூரிய அஸ்தமனம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மாலையில் அவளை மடியில் கிடத்திக் கொண்டு அவள் ரவிக்கையை தளர்த்தி அவள் மார்பு காம்புகளை மெல்ல வருடியபடி, வாழ்நாள் முழுவதும் இங்கேயே இருக்கலாம்னு இருக்குது இல்லையா என்றான். அவன் மடியில் படுத்தபடி அவனை அண்ணாந்து பார்த்து பின்பு எம்பி அவனை தன் பக்கம் இழுத்து அவன் மேல் புரண்டபடி, இந்த காட்டில் கரடி இருக்குமா என்றாள். பூஜை வேளையில வருமே அந்த கரடியா என்று அவன் கேட்டதும் இருவரும் வாய்விட்டு சிரிக்கும் போது சூரியன் சிவப்பாய் ஒழுகியபடி பனிமலைக்குள் போயிற்று. தனோல்டி தேன்மொழியிடம் கூறினாள். தேன்மொழி உடனே கீழே போய் ஆசிரம மேனேஜரின் மடிக்கணினியில் விவரங்களை பார்த்தாள். திரும்ப வந்து தனோல்டி இப்போது உல்லாச பயணிகளுக்கான இடமாகிவிட்டது என்றாள். டேராடூனிலிருந்து டாக்ஸி எடுத்து போக முடியும் என்றாள். தயக்கம் வந்தது. முன்பு போல் இல்லாத தனோல்டியில் அவன் இருப்பானா? ஆனால் இது உல்லாச பயணிகள் செல்லும் சமயமில்லை. டேராடூன் போய் அங்கிருந்து தனோல்டி போவதாக மறுநாள் கூறியதும் ஆசிரம தலைவர் சிரித்தார்.
டேராடூனுக்கான பேருந்தில் அமர்ந்ததும் மைதிலியின் தோளில் தலையை சாய்த்துக் கொண்டு தேன்மொழி உறங்கிவிட்டாள். ஜன்னல் வழியே மலைகளும் காடுகளும் பேருந்துடன் ஓடியபடி. சுற்றிலும் இருந்த எல்லோருக்கும் ஏதோ ஒரு பயண குறிக்கோள். டேராடூனில் வீடு இருக்கலாம், இல்லை அங்கு ஏதாவது வேலை இருக்கலாம். நீல காலுறைகளும் வெள்ளையும் நீளமுமாய் தொப்பியும் அணிந்து தாய்மடியில் உறங்கும் குழந்தையின் பாட்டி வீடு அங்கு இருக்கலாம். குழந்தையை காட்ட கணவனுடன் செல்பவளாக அதன் அம்மா இருக்கலாம். தங்க ஜரிகை கரையுள்ள ரோஜா வண்ண துப்பட்டாவை அவசரமாக மடித்து வைத்ததால் பையின் வெளியே அது தொங்கும்படி சாமானை கட்டியிருக்கும் பெண் குடும்ப திருமணத்துக்காக செல்பவளாக இருக்கலாம். மலை பிரதேசத்தினருக்கே உரிய வரிகள் ஓடிய முகத்துடன் அமர்ந்திருக்கும் பெரியவரும் அவர் மனைவியும் ரிஷிகேஷில் சில நாட்கள் இருந்துவிட்டு திரும்புபவர்களாக இருக்கலாம். அவர்கள் சாமான்களில் சிவப்பு துணியில் கட்டிய சாப்பாட்டு மூட்டை தெரிந்தது. உள்ளே பூரியும் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சிறியதாக அரிந்து போட்டு சிவக்க வறுத்த மசாலா உருளைக்கிழங்கு இருக்கலாம் பயணத்தில் சாப்பிட. அவளுடைய இலக்கு என்ன? வசந்தனை கண்டடைவதா? கண்டுவிட்டால் பிறகு? பேருந்து ஓட்டுநர் பாட்டை போட முயற்சித்தார் போலும். கொர் கொர் என்ற ஒலிகளுக்கு பின் ஆவோஹே ஜப்தும் சாஜனா பாட்டு வயலினோடு ஆரம்பித்தது. அன்பனே, நீ வரும்போது அங்கணமெல்லாம் பூ மலரும், மழை பொழியும் மழை பொழியும், ஜோ ஜோவென்று குதூகலித்தபடி இரண்டு உள்ளங்கள் இவ்வாறு இணையும். உடலுள் தன்மை பரவியது, சூட்டை தணிக்கும் தன்மை. வசந்தன் அங்கு இருப்பான் என்று தோன்றியது. கண்ணை மூடிக்கொண்டு பாட்டை ரசித்தாள். கூடவே பாட்டை முனகினாள். பாட்டு நின்றது. சிறிது நேரம் கரகரத்தது. பேருந்தின் ரேடியோ கர் கர் என்று முரண்டு பிடித்த பின் நின்றது. ஒரு பெரும் வளைவில் மிக பழைய பாட்டொன்று வந்தது. முதல் பாட்டுக்கு முற்றிலும் எதிர்பாட்டாய். திடீரென்று நெஞ்சு முட்டுவதைப் போல். சித்திரலேகா படத்தின் பாட்டு. கல்லூரி காலங்களில் வசந்தனை மாணவர்கள் பாடச் சொல்லி கேட்கும் பழைய ஹிந்தி பாட்டு. மன்றே தூ காஹே ந தீர்த்தரே. மனமே, ஏன் அலைப்பாய்கிறாய்? மோகம் என்னவென்று அறியாத ஓர் நிர்மோகியை மோகிக்கிறாய். வாழ்க்கையில் உதித்து அஸ்தமிக்கும் சூரிய ஒளியை கட்டி போட்டவர் உண்டா? வண்ணங்களுக்கு காவலிட முடியுமா? அழகை சிறையிட முடியுமா? ஏன் இந்த வீண் முயற்சி? சேர்ந்து இருந்த நாட்களெல்லாம் ஒரு கொடை என்று நினை. வாழ்விலும் சாவிலும் பிரியாமல் இருப்பது ஒரு கனவுதான். துறந்துவிடு இந்த கனவை. சாவு நேர்வது தனிமையில்தான். விம்மினாள். டேராடூனில் இறங்கி டாக்ஸியில் அமர்ந்த போது ஒரு கேள்வி மனத்தில் எழுந்தது. முழு பிரஜையுடன் சென்றிருக்கும் ஒருவனை பின்தொடர்வது சரிதானா? இது தேடலா, இல்லை வேட்டையா? டாக்ஸி கிளம்பியது. தானோல்டி மாறியிருந்தது. வரும் வழியிலேயே பல ஹோட்டல்கள் தோன்றியிருந்தன. முன்பு அவளும் வசந்தனும் வந்தபோது ஒரே ஓர் அரசாங்க விருந்தினர் இல்லம்தான். பக்கத்தில் கடைத்தெரு என்று 4 கடைகள். அங்கிருந்த சாப்பாட்டு கடை மேலேயும் வாடகைக்கு ஓர் அறை இருந்தது, 2 கட்டில்களுடன். மதியம் வந்து புல்வெளியில் மலைகளை பார்த்தபடி அமர்ந்திருந்த பின் இரவில் விருந்தினர் இல்லத்தில் அறை கிடைத்தது. அப்போது ஒரு பெரிய காரில் கும்பலாய் வந்த குஜராத்தி பயணிகள் சம்பா போகும் வழியில் இங்கே நின்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இங்கே என்ன இருக்கிறது என்று இவர்களிடம் கேட்டபோது இவர்கள் மலையை காட்ட, ஆன்மீகத்துக்கான இடம் என்றார்களே, கோவில் இல்லையா? சாமியார் யாராவது உண்டோ இங்கே என்றெல்லாம் கேட்டுவிட்டு ஆண்கள் புல்வெளியில் நின்றபடி சிறுநீர் கழித்த பின் பெண்கள் சாப்பாட்டு மூட்டையை பிரித்தது நினைவில் இருந்தது. அந்த சாப்பாட்டு கடையில் காலையில் உருளைக்கிழங்கு அழைத்த பெரிய பரோட்டாவை சட்னியுடன் சுட சுட சாப்பிட்டுவிட்டு இவர்கள் தினம் 8-9 கிலோமீட்டர்கள் நடந்துவிட்டு வருவார்கள். கடைக்காரர் வெங்காயம் அரிந்து மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் இஞ்சியும் போட்டு தாளித்த பருப்புடன் இவர்கள் சாப்பிட சாப்பிட ரொட்டி சுட்டு தருவார். வேண்டுமென்றால் முட்டை பொரியல். இது உல்லாச பயணிகளுக்கான தானோல்டியாக மாறியிருந்தது. பயணிகள் வரும் மாதம் இல்லை என்பதால் அதிகம் கூட்டமில்லை, கூச்சல் இல்லை. ஆனாலும் சில பயணிகளாவது வந்து போனபடி இருந்தனர். இங்கு வந்திருக்க முடியுமா வசந்தன்? அரசு விருந்தினர் இல்லத்திலேயே இடம் கிடைத்தது. சாப்பிட்ட பின் மேனேஜரிடம் வசந்தன் பற்றி விசாரித்த போது சுர்கண்டாதேவி கோவிலின் அடிவாரத்தில் இதைப்போல் ஒருவரை பார்த்ததாக சொன்னார். கடைத்தெருவில் முன்பு சாப்பிட்ட சிறு சாப்பாட்டு கடை சற்று பெரியதாக மாறியிருந்தது. இளைஞன் ஒருவன் கல்லாப்பட்டியில் அமர்ந்திருந்தான். முன்பு இருந்தவரின் மகன் போலும். அவனிடம் விசாரித்த போது
புகைப்படத்தை பார்த்து, இது கூங்கா பாபா, பேச மாட்டார், சுர்கண்டாதேவி கோவில் கீழே டீ கடையில தான் இருப்பார் என்றான். கூங்கா பாபாவா? ஊமையா? பேச மாட்டாரா? கட்டாயம் அது வசந்தனாக இருக்க முடியாது. அந்த பக்கம் போகும் பேருந்தில் ஏறிக்கொண்டனர். சுர்கண்டாதேவி கோவில் கீழே அந்த டீ கடை இருந்தது. மலையிலிருந்து இறங்கும் எல்லோருக்கும் அங்கே சுட சுட பக்கோடா, பஜியா தேநீருடன் சாப்பிட்டார்கள். இவர்கள் பேருந்திலிருந்து இறங்கியதும் இயற்கையின் ரகசிய சமிஞை போல் மஞ்சு சூழ்ந்து கொண்டது புகை மூட்டமாய். தேன்மொழி செலுத்துக் கொண்டாள். மஞ்சு நூடே புகுந்து கடைக்காரரிடம் விசாரித்த போது தூரத்தில் புகையாய் தெரிந்த நபரை சுட்டிக்காட்டினார். மஞ்சு மெல்ல விலகியபடி இருந்தது. சிகரெட் புகைத்தவாறே மலைகளை பார்த்தபடி அமர்ந்திருந்தது வசந்தன் தான். முடி வாரப்படாமல் கலைந்திருந்தது. பக்கவாட்டில் அவன் முகம் தெரிந்தது. கன்ன எலும்பு மேடிட்டிருந்தது. தாடி சற்று நீண்டிருந்தது. கண்கள் மலைகளை வெறித்தபடி இருந்தன. மலைகளுக்கும் அப்பால் பார்வை போவது போல் தோன்றியது. பேச மாட்டார், கூங்கா பாபா. கூப்பிடட்டுமா? வந்து 1 வாரம் போல் ஆயிற்று. நீங்கள் உறவா என்றார் டீ கடைக்காரர். வசந்தன் பக்கம் போக முற்பட்ட தேன்மொழியை தடுத்தாள். அவனை பார்த்தபடி நின்றாள். மனத்தில் அவனுடன் பேசினாள். வசந்த், என் அன்பனே, எல்லாவற்றையும் முறித்துவிட்டு வந்திருக்கிறாய். சுதந்திரமாக இரு. உன்னை பிணைக்க மாட்டேன். உன்னை பிணைக்க நான் யார்? மௌனத்தை படிக்க வந்திருக்கிறாய் போலும். அதை புரிந்து கொள். உனக்கு போதிக்க நான் யாரும் இல்லை. உனக்கான போதிமரம் இருக்கும் எங்காவது. இருந்தாலும் இதுவரை நீ பிணைந்திருந்த எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு முக்தி அளிக்கிறேன். குடும்ப பொறுப்புகளிலிருந்து முக்தி அளிக்கிறேன். பணம் சம்பாதிக்கும் நிர்பந்தத்திலிருந்து முக்தி அளிக்கிறேன். குடும்ப பாசத்திலிருந்து முக்தி அளிக்கிறேன். கூறியது, கூறாதது, கூற நினைப்பது, கூறப்போவது எல்லாவற்றிலிருந்தும் முக்தி அளிக்கிறேன். சற்று நிதானித்த பின் அடுத்த வரியையும் நினைத்தாள். எல்லாவற்றிலிருந்தும் முக்தி அளிக்கிறேன். எனக்கும் உனக்குமான காதலிலிருந்தும். டீ கடைக்காரரிடம், கூங்கா பாபாவின் ஜாக எங்கே என்றாள். இதோ மேலதான். சில பேர் மேல போய் அவருக்கு பழம், ரொட்டி வச்சுட்டு போவாங்க. இந்த மரப்படி ஏறி போகலாம் என்றார். தேன்மொழியும் அவளும் மரப்படிகளில் ஏறி போனார்கள். அறையில் வெறும் விரிப்புடன் ஒரு கயிற்றுக்கட்டில் இருந்தது. 2 வேட்டிகளும் ஜிப்பாவும் கொடியில் கிடந்தன. பக்கத்தில் ஒரு முக்காலியில் ஆப்பிள், சர்க்கரை பாதாமி, அக்ரூட், கஷ்கொட்டை, ஆல் பக்கோடா, பாதாம் மற்றும் பிஸ்தா பருப்புகள், உலர்ந்த திராட்சை இவை வைக்கப்பட்டிருந்தன. தேன்மொழி மெல்ல விசும்ப ஆரம்பித்தாள். மெல்ல மெல்ல அது பெரும் அழுகையாய் மாறியது. அவளை அணைத்துக் கொண்டாள். அவள் தவறு எதுவுமில்லை என்றாள். கைப்பையை திறந்து அதில் உரையை தேடி பழைய உரையொன்றில் 5000 ரூபாயை வைத்து சிறிது யோசித்த பின் எடுத்து வந்திருந்த அவனுடைய ஏடிஎம் அட்டையை ஒரு தாளில் சுற்றி மேலே தன் கைபேசி எண்ணை எழுதி அதையும் உரையினுள் போட்டு முக்காலியில் வைத்து ஒரு பழத்தை அதன் மேல் வைத்தாள். தேன்மொழி அழுதபடி இருந்தாள். அவள் தோள் மேல் கை போட்டபடி மரப்படிகளில் இறங்கினாள். வந்து நின்ற பேருந்தில் ஏறி விடுதி அருகே இறங்கிக் கொண்டார்கள். சற்று நேரம் பொறுத்து டேராடூனுக்கான பேருந்து வந்தது. இருவரும் சாமானுடன் ஏறி அமர்ந்தனர். கண்ணை சுழட்டிக் கொண்டு தூக்கம் வந்தது. வசந்தன் குரலில் பாஹினாபாயின் பாட்டு மனத்தின் மூலையில் ஒலித்தது. அரே ரடதா ரடதா, டோலே பரலே பரலே. அரே, அழுது அழுது விழிகள் நிரம்பின நிரம்பின. கண்ணீர் வற்றி வற்றி எஞ்சின இப்போது விம்மல்கள். டேராடூனில் விமானமேறி மும்பாய் வந்து டாக்ஸியில் வீடு வந்து சேர்ந்ததும் கதவில் பூட்டு இருக்கவில்லை. சவுக்கிதாரிடம் தந்த சாவியை வாங்கிக் கொண்டு வீட்டு வேலை செய்யும் புஷ்பா கதவை திறந்திருப்பாள். அது வழக்கம்தான். மணி அடித்ததும் கதவை திறந்தான் வசந்தன், முகமெல்லாம் புன்னகையுடன். ஒரு நிமிடம் திகைத்து நின்ற இருவரையும் 2 கைகளையும் நீட்டி தன் 2 பக்கங்களிலும் வைத்து அணைத்துக் கொண்டான். அவளை உலுக்கினாள் தேன்மொழி. பேருந்து டேராடூன் வந்தடைந்திருந்தது. முடிவு குறிப்பு: தேன்மொழியின் கட்டுரை. மொழி என்பது ஒலி அல்ல. 19ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் சைகை மொழி மூலம் வாயால் பேசும் மொழி குறித்து ஆரம்பித்த விவாதம் இன்றும் தொடர்கிறது. தொலைபேசியை கண்டுபிடித்தவர் என்ற வகையில்தான் பலருக்கும் அவரை தெரியும். ஆனால் உடற்குறை மற்றும் காது கேட்காதவர்களின் சரித்திரத்தில் அவர்கள் கல்வியில் பேசும் மொழியை புகுத்துவதில் அவர் பெரும் பங்கு வகித்திருப்பது எங்களுக்குத்தான் தெரியும்.
இந்த சைகை மொழி மற்றும் பேசும் மொழிக்கான மொழிப்போர் இன்னும் ஓயவில்லை. கிரஹாம்பெல்லின் தாயார் மெலிசாபெல் செவிப்புலன் இல்லாதவர். அவர் தந்தை மெல்வில் பெல் ஒரு மேடை பேச்சாளர். வாழ்நாள் முழுவதும் விழி மூலம் காணும் பேச்சு என்ற பல குறியீடுகள் மூலம் அவர்கள் கேட்க முடியாத பல மொழிகளை பேச செவி கேளாதவர்களை பயிற்றுவிக்கும் பாடத்திட்டத்தை உருவாக்கி செவி கேளாதார் பள்ளிகளில் அதை செயல்படுத்துவதில் வாழ்நாளை செலவிட்டவர். கிரஹாம்பெல்லும் அவருடன் இணைந்து வேலை செய்தார். 1870களில் கிரஹாம்பெல் செவி கேளாதவர்களுக்கு வாய்ப்பேச்சு எனும் கல்வி திட்டத்தை தீவிரமாக பிரச்சாரம் செய்யலானார். அவருடைய பல கண்டுபிடிப்புகளால் அவருக்கு புகழும் அங்கீகாரமும் பணமும் கிடைத்திருந்ததால் இந்த கல்வி திட்டத்தை அவரால் பிரச்சாரம் செய்ய முடிந்தது. நாடெங்கும் அவர் பயணம் செய்து பேசாவிட்டால் செவிப்புலன் இல்லாதவர்கள் சமூகத்தில் முழு பங்கு வகிக்க முடியாது என்று பல இடங்களில் பேசினார். அறிவு ஜீவிகள், கல்வியாளர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் செவியில் அவர் ஆற்றிய உரைகள் விழுந்தன. தன் குழந்தை பேச வேண்டும் என்று ஏங்கிய பெற்றோர்கள் காதிலும் விழுந்தது. இன ஆக்க மேம்பாடு குறித்த அவர் நம்பிக்கையை ஒட்டியதாக இருந்தது கிரஹாம்பெல்லின் வாய்ப்பேச்சுக்கான நிலைப்பாடு. செவி கேளாதவர் எவ்வாறு உருவாகிறார்கள் என்பது குறித்து அவர் பேசியிருக்கிறார். 1883 தேசிய அறிவியல் கழகத்தில் பேசிய போது அவர் எடுத்துக்கொண்ட பொருள் செவி கேளாத வகை மனித இனத்தவர் உருவாகும் விதம் பற்றிய எண்ணங்கள். செவிடரும் மணப்பதால் செவிட்டு குழந்தைகள் பிறப்பதாக அவர் கருதினார். இவ்வகை திருமணங்கள் ஒரு செவிட்டு இனத்தை உருவாக்குவதாகவும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஒரு மொழியையும் கலாச்சாரத்தையும் உருவாக்குவதாகவும் கூறினார். ஒரு குறைபாடு உள்ள இனத்தை உருவாக்குவதை குறித்து கவலைப்படுபவர்கள் செவிடரை மணப்பதை குறித்து யோசிக்க வேண்டும் என்றார். சைகை மொழியும் செவிடர்களுக்கான பள்ளி குழுக்களும் அவர்களுக்கான செயல்பாடுகளும் செவிட்டு குழந்தைகளை வயதில் பெரிய செவிடர்களுடன் பழக விடுவதும் செவிடரையே மணப்பதை ஆதரிக்கும் செயலாக அமையும் என்றார். வாய்ப்பேச்சு கல்வி முறையினால் அவர்கள் பொது நீரோட்டத்தில் கலந்து போக முடியும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மிலனில் நடந்த கருத்தரங்கில் உலகம் எங்கிலும் இருந்த செவிடர்களுக்கான கல்வியாளர்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒருவர் கூட செவிடர் இல்லை. இந்த கருத்தரங்கில் கிரஹாம்பெல் 3 நாட்கள் தொடர்ந்து பேசினார். சைகை மொழியை ஆதரித்த கல்வியாளர்களுக்கு 3 மணி நேரம்தான் தரப்பட்டது பேச. வந்திருந்த அனைவராலும் செய்யப்பட்ட இறுதி தீர்மானத்தில் சைகை மொழியில் பள்ளிகளில் பயிர்ப்பித்தல் தடை செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் தங்கும் உறைவிடங்களில் அது தடை செய்யப்பட வேண்டும் என்றும் வாய்ப்பேச்சு கல்வியே செவி கேளாதோருக்கான கல்வி என்றும் முடிவெடுக்கப்பட்டது. ஒலி இல்லாமல் வண்ணங்கள் மூலம் மற்றவரை எட்ட முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்தியாவில் சதீஷ் குஜ்ரால். 10 வயதில் செவிப்புலனை இழந்த அவர் உதட்டசைவை பார்த்துதான் பேசினார். அவர் குரலே அவர் செவிக்கு எட்டாத பேச்சுதான் அது. தன் 72ஆம் வயதில் காக்லியர் அறுவை சிகிச்சைக்கு உட்பட்ட அவருக்கு ஒலி என்பது மூளையில் பொருத்திய கணினி தகடு ஒன்று ஒலியை வடித்து தந்த மின்னணு ஒலியாகத்தான் இருந்தது. ஒலியை ஒரு தாக்குதலாக உணர்ந்தார் பல முறை. தன் 78ஆம் வயதில் பொருத்திய தகட்டை எடுக்க அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். ஒலியின் நினைவுகளுடன் மௌனத்தின் பாதுகாப்புடன் அவர் வரைந்த ஓவியங்களை மௌனத்துக்கு திரும்புதல் என்று தலைப்பிட்டு ஓவிய கண்காட்சி நடத்தினார். ஒன்றின் மேல் ஒன்று ஏறி கலந்து கிடக்கும் பிம்பங்கள் கொண்ட இந்த ஓவியங்கள் அவருடைய மிகச்சிறந்த ஓவியங்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளன. மொழி ஒரு தொடர்பு. ஒலி இல்லாமலும் அது நேரலாம். தேன்மொழி, மைதிலி, வசந்தன். நன்றி. கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க.